வணக்கம். சித்தர் உணவை மருந்து மருந்து உணவு. சித்தர்கள் நம்ம சாப்பிட்ற உணவில் பலகாரங்கள் எவ்வளோ வகை, அதாவது டிஃபன் வகைன்னு சொல்கிறது பலகாரங்கள்னு சொல்லி தனி அதிகாரமே சொல்லியிருக்காங்க. நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ தோசையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நிறைய சாப்பிட்றதால பித்தம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாதமானால் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சம்பார தோசைன்னு ஒன்று சொல்கிறாங்க. சம்பார தோசையில் தாளித்து கொட்டுற தோசை கொஞ்சம் காரமான தோசை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன தாளித்து கொட்டலாம் அப்படின்னா பெருங்காயம், மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை இது 4 தாளித்து கொட்டி அதில் தோசை செய்யும் போது நல்ல சுக்ல விருத்தி ஆகும்னு சொல்கிறாங்க. சுக்ல விருத்தினாலே குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்க ஆண்களும் சரி பெண்களுக்கும் சரி அது நல்ல அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதாவது மொட்டிலிட்டியை நிறைய இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஃபீமேலுக்கு நல்ல பெண்களுக்கு நல்ல ஓவலேஷன் நல்லா பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் சுக்ல விருத்தி. அது நல்லா அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சம்பார தோசையால். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும்னு சொல்கிறாங்க. ஆனால் கபம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்த்துக்கணும். கபம் உடம்புக்காரவங்க சம்பார தோசையை தவிர்க்கிறது நல்லது. அதேமாதிரி இட்லி சாப்பிடும் போது பித்தம் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வாதம் நல்லா கம்மியாகும்னு சொல்கிறாங்க. இதே சம்பார இட்லின்னு இருக்குது. இதே பெருங்காயம், மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை தாளித்து கொட்டி செய்த இட்லி திரிதோஷங்களையும் அதிகமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இட்லினாலே நம்ம பொதுவாக ஆவியில் சாதாரணமாக அரிசி, உளுந்து, வெந்தயம் போட்டு அரைத்து புளிக்க வச்சு சாதாரண இட்லி சாப்பிட்டாலே நல்லது. அதில் ஏதாவது ஸ்டஃப்டு பண்ணுறதோ இல்லை தாளித்து கொட்டி இட்லி பண்ணுறதோ நமக்கு ஒவ்வாது அப்படிங்கிறது சித்தர்களோட கருத்து. அடுத்தது முறுக்குன்னு ஒரு வித முறுக்கு சொல்கிறாங்க. அது கையில் சுத்துற முறுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் கபம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பித்தமும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வாதம் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தேன் குழல், அதாவது உரலில் போட்டு பிழியிற முறுக்கு தான் தேன் குழல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வாதத்தை அதிகமாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதிர்சம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. பச்சரிசியும் வெல்லமும் சேர்த்து செய்த நெய்யில் செய்த அதிர்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா எண்ணெயில் செய்த அதிர்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு அதிகமான சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பச்சரிசியில் செய்த பிட்டு முக்கியமாக ருது ஆகிற பெண்கள், அதாவது பீரியட்ஸ் டைமில் ஏஜ் அட்டன் பண்ணுற பெண்களுக்கு உதிரத்தை கட்டுப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திரிதோஷங்களையும் சமன்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த காலத்தில் பியூபர்ட்டி டைமில் ஏஜ் அட்டன் பண்ணும்போது பிட்டு சமைச்சு கொடுத்தாங்க குழந்தைகளுக்கு. அதனால் இந்த மாதிரி பலகார வகைகளையும் சித்தர்கள் நம்ம பழக்க வழக்கத்தில் நம்ம சாப்பாட்டு முறையில் எது நல்லது, எப்போ சாப்பிட்ணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வராங்க. சாதாரணமாக இட்லி, தோசை ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தெரியுது. அதே சம்பார தோசை, அதாவது தாளித்து கொட்டி செய்கிற தோசை, அதாவது பெருங்காயம், மிளகு, இஞ்சி எல்லாமே வாதத்தை கட்டுப்படுத்துது இல்லையா. இது மாதிரி தாளித்து கொட்டுற தோசை நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தாளித்து கொட்டுற இட்லி நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆவியில் வேக வைக்கும் போது சாதாரண அரிசி, உளுந்து போட்டு புளிக்க வச்சு நம்ம சாப்பிட்ற இட்லியே போதுமானது. இதே இட்லி நமக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறப்போ அதுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப கார சட்னியோ நிறைய விதமான, அதாவது என்ன சொல்கிறது, நிறைய மிளகாத்தூள் போட்டு அது சாப்பிட்ற நிறைய எண்ணெய் ஊற்றி செய்கிற சைட் டிஷ்ஷை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இட்லி ரொம்ப நல்லாவே இருக்கும். இதே பருப்பு போட்ட சாம்பார் குழந்தைகளுக்கு செய்யும் போதோ இல்லைனா நல்ல தேங்காய் சட்னி கையில் அரைத்தது, ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது தேங்காய் கொஞ்சம் சூடு ஏறிடுது. அந்த தேங்காயோட தன்மை குறைஞ்சிருது. ஏன்னா தேங்காயில் உள்ள லாரிக் ஆசிட் கேன்சர் வராமல் தடுக்குதுங்கிறதால பச்சை தேங்காய் ரொம்ப நல்லது. பச்சை தேங்காயை காய்ந்த மிளகாய் வைத்து சிறிது பொட்டுக்கடலை வைத்து அதை அம்மியில் அரைச்சி நம்ம சாப்பிடும் போது முழு சக்தியும் அந்த இட்லியோடு சேர்ந்து சாப்பிடும் போது நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனம் எடுத்து செஞ்சுக்கிட்டே வந்தாலே இந்த பலகாரங்கிற விஷயம் கூட அந்த காலத்தில் அது ஜங்க் ஃபுட்ஸாக கூட பார்க்கப்பட்டிருக்கலாம் பலகாரங்கிறது. ஏன்னா 3 வேளையும் அரிசிச்சோறோ, கம்பஞ்சோறோ, சோளஞ்சோறோ சாப்பிட்டு வளர்ந்த நம்ம பலகாரங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி சித்தர்கள் இதையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வராங்க. இந்த பலகாரங்கள் வீட்டில் செய்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பெரியவங்களும் சாப்பிடும்போது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். நோய் ஏதாவது இருந்தாலும் நல்ல செரிமான சக்தி குறையாமல் நமக்கு நல்ல உடல் வன்மையும் பெறும். ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.